வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். 234 தொகுதியிலும் விஜய் தான் போட்டியாம். தாவேகா மாநாட்டில் தலைவர் விஜய் அவர்கள் வைத்த ட்விஸ்ட். வாங்க வீடியோவை மூலமா கண்டாம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடானது. மாநாட்டில் பேசிய கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் நிற்கும் வேட்பாளர்கள் விஜய் தான் என மக்கள் நினைத்து அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளாராம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மிகுந்த எதிர்பார்ப்பையும் உருவாக்கியுள்ளதாம். அதில் குறிப்பாக தலைவர் விஜய் அவர்கள் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் குறித்து பேசியுள்ளார். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி, திமுக அரசு குறித்தும் கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைத்துள்ளாராம். இதுபோன்ற சூழலில் மேடையில் பேசிய தலைவர் விஜய் அவர்கள் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவான என கேட்டு பேசினாராம். அப்போது பேசிய அவர், எல்லோருமே கட்சி ஆரம்பிச்சுக்கு அப்புறம்தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம்தான் கட்சியே ஆரம்பிச்சோம் என்று டிவிக தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருந்தாராம். அந்த வகையில்தான் அவர் கூறியதாவது, 234 தொகுதியிலும் நான் வேட்பாளர் என நினைத்து மக்கள் அனைவருமே எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளாராம். இந்த மூத்துக்காக வாக்களித்தால் உங்கள் வீட்டில் உங்கள் வேட்பாளர் ஜெயித்து போடக்கூடிய அது மட்டுமின்றி கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன், அவங்களோட மனசு விட்டு பேச போறேன். அதுக்கப்புறம் அவர் கூறியாவது, இந்த சாதாரண முழுக்கம் இடிமுழுக்கமாக மாறும். உங்கள் வீட்டில் ரேஷன் கார்டில் என்னுடைய பெயர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அனைவருமே ஒன்றுதான். நமக்கிடையே எந்த ஒரு அரசியலிலும் வர முடியாது. என்னிடமிருந்து உங்களை, உங்களிடமிருந்து என்னையும் எந்த சக்தியாலும் நாங்களை பிரிக்க முடியாது என்று அவர் கூறியிருந்தார். அது மட்டுமின்றி கூட்டணி கட்சி ஆட்சிக்கு அதிகாரத்தில் நிச்சயம் பங்கு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் உறுதி. நான் ஓய்வு பெற்ற பிறகு அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை, படைக்கலம் தேடி அரசியலுக்கு வந்துள்ளேன். மாபெரும் படைவீரர்களை கொண்டு எல்லாவற்றிலும் தயாராக வந்திருக்கிறேன். எவ்வளவு தயாராக நான் அரசியலுக்கு வருவதற்கு ஒரு காரணம் உள்ளது, நன்றி கடன். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்கள், எனக்காக நிற்கிறீர்கள். நீங்கள் எனக்கு கடவுள் கொடுத்த வரம் என்று விஜய் அவர்கள் மக்களை பார்த்து கேட்டுக்கொண்டுள்ளாராம். இது மட்டுமின்றி இந்த பொதுவெளியில் கூட நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நான் மக்களை வணங்குகிறேன். அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதையும் உள்ளது. இவ்வளவு செய்த மக்களுக்காக நான் நிச்சயம் செய்ய வேண்டும். வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு ஆதரவாக, அவர்களுக்கு துணையாக நிற்பதை தவிர எனக்கு வேறு எதுவும் இல்லை என்றும், இனி இதுதான் என் வேலை. என்ன மனதில் நேசிக்கும் மக்கள் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். உண்மையாக பேச, உணர்வோடு பேச, உங்களுக்காக சேவை செய்ய உங்கள் விஜய் நான் வருகிறேன். சொல்வது முக்கியமல்ல, செயல்தான் முக்கியம். நல்லது செய்வதற்கு மட்டுமே இந்த விஜய் என அவர் மக்களை பார்த்து கேட்டுக்கொண்டதாக செய்திகள் வெளிவந்தன. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.